நெறிபரப்பு மையத்தினுடைய ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கின்ற விருதுகள் சான்றுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்வினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் PS விஜயகுமார் அவர்களே, இந்த ஆண்டிற்கான விருதாளர்களுக்கான விருதுகளை வழங்கி சான்றுகளையும் வழங்கி இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்தியிருக்கின்ற இன்றைய தமிழக சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் எங்களின் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய அருமை அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாதவ சின்னராசு அவர்களே, திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் கேப்டன் என்று சொன்னால் அது சாமிநாதன் ஐயா மட்டும்தான். புகழினை அதனுடைய பெருமைகளை திருவண்ணாமலையின் குடும்பங்கள் தோறும் வீதிகள் தோறும் எடுத்து சென்று அதை பரப்புகின்ற அந்த பணியினை அவர் விட்டு சென்றாலும் கூட அதில் சிறிதளவும் தொய்வு நேராமல் இன்றைக்கு வரையில் அதை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய திருமகள் மரியாதைக்குரிய அக்கா தமிழ்ச்செல்வி அவர்களே, அவருக்கு குடும்பத்தில் இணையராகவும் அவருடைய சமூக தொண்டில் இணையராகவும் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கமலக்கண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழறிஞர்களே, அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அருமை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு ஒரு நடுத்தர வயதிலே இருந்தாலும் 1980களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் நாங்கள் நுழையும் பொழுது திருவண்ணாமலையில் 3 பெரும் தலைவர்கள் இருந்தார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா முருகையன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்த ஐயா வேணுகோபால் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திருவேங்கடம் அவர்கள், இவர்களெல்லாம் 3 பெரும் தலைவர்கள். அன்றைக்கு 82-83 வாக்கில் நாங்கள் எல்லாம் திமுகவில் நுழையும் பொழுது அவர்களோடு கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நாங்கள் நிற்போம். ஏன்னா முருகையன் பெரிய தலைவர், வேணுகோபால் பெரிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அவர் 77 சட்டமன்ற உறுப்பினர், திருவேங்கடம் அவர்கள் 77 சட்டமன்ற உறுப்பினர். நாடெல்லாம் அதிமுக அலை வீசிய நேரத்தில் கூட இங்கே திருவண்ணாமலையும் தண்டராம்பட்டும் கலசபாக்கமும் திமுகவினுடைய கோட்டைகளாக அன்றைக்கு இருந்து அவர்கள் கோலேற்றி கொண்டிருந்த நேரம். எனவே நாங்கள் எல்லாம் இளம் வயது, அவர்களோடு ஒரு மரியாதை கலந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். எங்களுக்கெல்லாம் மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும். நெருங்கி பழகுகின்ற, நம்மை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு தலைவர் நமக்கு இருந்தால் சரியாக இருக்குமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது 1986ஆம் ஆண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் 86ஆம் ஆண்டு திமுகவினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய, அப்போது ஒன்றுபட்ட மாவட்டம் வேலூர் மாவட்டம், அந்த ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக வாலாஜி அசேன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். திருவண்ணாமலை அமைப்பு ரீதியாக வடக்கு தெற்கு என்று பிரிந்த பொழுது அங்கே முகமது சகி அவர்கள் மாவட்ட செயலாளராகவும், இங்கே தெற்கு மாவட்டத்தில் பொன்முடி அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றுகிற அந்த நேரத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக மரியாதைக்குரிய அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் அப்பொழுது நியமிக்கப்படுகிறார். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், இதை போன்ற ஒரு முன்னணி நடிகர்கள் எல்லாம் நடித்து பார்த்த கண்களுக்கு திடீரென்று ஒரு கமலஹாசன், ரஜினிகாந்த், சிவகுமார் போன்ற இளைஞர்கள் வந்தவுடனே ஒரு பரவசம் ஏற்பட்டதை போல திருவண்ணாமலை மாவட்ட திமுகவில் பாவுசா அவர்கள் விலகி ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட போது இந்த 3 தலைவர்களும் அதை நிரப்பிக் கொண்டிருந்த பொழுது எங்களை போன்ற இளைஞர்கள் நெருக்கமாக நின்று பழகுவதற்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இளைஞரணி அமைப்பின் முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு தலையாய பொறுப்பினை அருமை அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் அப்பொழுது ஏற்படுத்தினார்.
அவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றிய அந்த நேரத்தில் புதுப்பாளையம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக நான் பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கப்புறம் அவர் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது நான் மாவட்ட பிரதிநிதியாக அவருடனேயே நான் பயணித்திருக்கிறேன். இப்படி எங்களை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பொது வாழ்க்கையில் வந்து மக்களோடு மக்களாக இருந்து அரசியல் மட்டுமல்லாமல் இலக்கியமும் கலந்து பொது சேவை ஆற்றுகின்ற அந்த ஒரு பயிற்சியினை எங்களுக்கு வழங்கியதில் மூல காரணமாக இருந்தவர் எங்களின் மரியாதைக்குரிய அண்ணன், என்றைக்கும் திருவண்ணாமலையின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நிகழ்ச்சியோடு நினைவுபடுத்துகிறேன். அவருடைய திருக்கரங்களால் நாங்கள் எல்லாம் விருது பெற்றதை ஒரு பெண்ணிற்கு இது மாதிரி பொங்கல் நிகழ்ச்சிகள் எத்தனை சீர்வரிசைகள் எந்தெந்த வீட்டிலிருந்து வந்தாலும் கூட ஒரு தாய் வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு சீர் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்துமோ அதை போல பொது வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை சான்றுகளை, பாராட்டு சான்றுகளை, விருதுகளை நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த திருவண்ணாமலை மண்ணில் அதை போலவே கேப்டன் ஐயா அவர்களுடைய நினைவோடு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் அரசியலில் கைதூக்கி விட்டு இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற எங்களின் மரியாதைக்குரிய அண்ணன் பிச்சாண்டி அவர்களுடைய கரங்களால் இந்த விருதினை நாங்கள் பெறுகின்ற பொழுது உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறி அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.